இன்றைக்கி ஒரு ஃபேமிலி ஆர்டர் பார்க்கலாமா? என்னோடய ஃப்ரெண்ட் அவளோட அண்ணாவோட மேரேஜ்க்காக அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லோரும் என்கிட்ட தான் ப்ளவுஸ் போட சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸ்லாம் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட எனக்கு 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. 1 வீக் அப்புறம் தான் இவங்களோட ப்ளவுஸ் எடுத்தேன். பிகாஸ் அந்த 1 வீக் எனக்கு வேறு ஆர்டர் இருந்ததுனால அதை முடிச்சுட்டு இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். 1 வீக் அப்புறம் இதை எடுத்து நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணி ஃபஸ்ட் 2 ப்ளவுஸ் மார்க் பண்ணி வச்சிடலாம், அடுத்தடுத்து எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2 ப்ளவுஸை நான் மார்க் பண்ணேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இதில் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் திங்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நான் கிளம்பி திங்ஸ் வாங்க போயிட்டேன். இந்த திங்ஸ் நான் எங்கே வாங்கினேன்னா ஹைப்பரில் தான் வாங்கினேன். என்கிட்ட ஒரு 3-4 பேர்கிட்ட டிஎம் பண்ணியிருந்தீங்க, திங்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 3 பிளேஸ் கிட்ட வாங்குவேன். அதில் ஒன்று வந்து ஹைப்பரில் வாங்குவேன். இன்னும் 2 பிளேஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு வரவே ஒரு ஆஃப்டர்நூன் 2 o'clock மேலே ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ப்ளவுஸ் முடிக்க எனக்கு ஒரு 5 hours கிட்டே எடுத்துச்சு. செகண்ட் ப்ளவுஸில் வந்து ஹேண்டையாவது முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இது முடிக்க எனக்கு 10 o'clock மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போட முடியல. பிகாஸ் எனக்கு நெக்ஸ்ட் டே எக்ஸாம் வேறு இருந்துச்சு. ஓகே, போட்ட வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இதோட அவுட்புட் வீடியோ எல்லாமே நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். உங்களுக்கும் இதே மாதிரி ஆரி ஒர்க் போடணும் அப்படின்னா எனக்கு கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.